ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ், ரோபோட்டிக்ஸ், ட்ரோன்ஸ் அப்படி நிறைய டாபிக்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டுட்டோரியல் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினோல சீரியல் மானிட்டர் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஏற்கனவே ஆர்டினோ பத்தி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்க போய் பாருங்க. ஓகே, என் பேர் சிவா. நீங்க பார்த்துட்டு இருக்கு தமிழ் ஒர்க் ஷாப். அப்லோட் பண்ற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த வீடியோவில் சீரியல் மானிட்டர்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக நம்ம ஏதாவது படம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை டிவியில் போட்டுருவோம், நம்ம நார்மல் மானிட்டரில் டிஸ்பிளே ஆகிடும். இன்கேஸ் நம்ம ஆர்டினோட வேறு வேல்யூஸ்லாம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, அந்த நேரத்தில் தான் யூஸ் பண்ணுறது தான் சீரியல் மானிட்டர். இந்த சீரியல் மானிட்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னெல்லாம் பிரிண்ட் பண்ணுறோமோ இல்லை ஏதாவது வேல்யூஸ் நம்ம கேப்சர் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறோமோ அந்த வேல்யூஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறது தான் நம்ம சீரியல் மானிட்டர் யூஸ் ஆகுது. இப்போது சீரியல் டாட் பிகின்னா சீரியல் மானிட்டர் ஸ்டார்ட் பண்ணுறது. இங்கே கொடுத்துருக்கோம் தெரியுமா, 9600. இந்த 9600 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட். எவ்வளோ டேட்டா அது டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படின்றது தான் இந்த 9600. நீங்கள் சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சைட்லேயே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ஸ்பீட்லாம் இருக்குது அப்படின்னு. அதை ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம சீரியல் மானிட்டரை கால் பண்ணிட்டோம். இப்போ ஏதாவது வேல்யூவை பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் சீரியல் டாட் பிரிண்ட்டு. இப்போது ப்ராக்கெட்குள்ளே நம்ம ஏதாவது ஸ்ட்ரிங்கை தான் கொடுக்க முடியும். ஸ்ட்ரிங்குனா டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்க எல்லா வேர்ட்ஸும் ஸ்ட்ரிங்கு தான் சொல்லுவோம் நம்ம. இப்போ இந்த கோடை ஆர்டினோக்கு அப்லோட் பண்ணலாம். ஆர்டினோவில் எந்த கனெக்ஷனும் கொடுக்க தேவையில்லை சீரியல் மானிட்டர் ரன் பண்ணுறதுக்கு. ஆர்டினோ சைடில் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ இந்த கோடை அப்லோட் பண்ணிக்கிறேன். நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது டாப் ரைட் கார்னரில் சீரியல் மானிட்டரோட சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சீரியல் மானிட்டரில் என்ன டேட்டா பிரிண்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா பாட் ரேட் வந்து வேறு மாதிரி இருக்குது. அதனால் இப்போ 9600 அப்படின்ற பாட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இங்கே கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு ரொம்ப ஸ்பீடாக பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. நமக்கு ஒரு டிலே போட்டுருவோம். நம்ம போன வீடியோவில் தான் டிலே அப்புறம் நிறைய டைம் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ டிலே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ இந்த கோட் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கோட் அப்லோட் ஆகிடுச்சு. நான் கோட் அப்லோட் ஆகிறதுலாம் கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஹலோ வேர்ல்டு சைட் பை சைடாக பிரிண்ட் ஆகுது. அதனால் சம்டைம்ஸ் நம்ம நம்பர்ஸில் வரும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையே லைன் பை லைனாக பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக எல்என் மட்டும் சேர்த்தா போதும். சீரியல் டாட் பிரிண்ட் எல்என் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோடை அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கோட் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக பிரிண்ட் ஆகுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் கொடுக்க முடியும். ஒன்று ஸ்ட்ரிங்கு கொடுக்கணும், இல்லைனா வேரியபிள்ஸ் இல்லை இன்டிஜர்ஸ் தான் கொடுக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த டபுள் கோட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கோட் அப்லோட் பண்ணி பார்ப்போம். நமக்கு என்ன வருது அப்படின்றதும் நமக்கே தெரிஞ்சிடும். இப்போ கோட் அப்லோட் பண்ணுவோம். ஏன் இந்த எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரிங்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த கம்பைலருக்கு ஹலோ வேர்ல்டுனா என்ன அப்படின்னே புரியாது. ஓகேங்களா, அதனால தான் அடுத்த வீடியோஸில் வேரியபிள்ஸ்னால் என்ன, இன்டிஜர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிடும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சிவா. டிங் டாங்.